வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் அறிவு டாக்ஸ் தமிழ். உங்கள் வாழ்க்கையில் எப்போதாவது இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்கிறதா? நான் யாருக்கும் கெடுதல் நினைத்ததில்லை, எல்லோரையும் என் உயிராகத்தான் பார்த்தேன். ஆனால் எனக்கு ஏன் இப்படி ஒரு ஏமாற்றம்? வைத்த நம்பிக்கை துரோகத்தில் முடியும் போதும், நேசித்தவர்கள் உங்களை ஒரு தேவையற்ற பொருளாக தூக்கி எறியும் போதும் ஏற்படும் அந்த வலி, அது ஒரு மனிதனை உள்ளுக்குள் சிதைத்துவிடும். என் தலையில நானே மண்ணவாரி போட்டுக்கிட்டேனே என்று நீங்கள் ஒரு முறை அழுதிருந்தால், மற்றவர்களின் தந்திரங்களுக்கு முன்னால் உங்கள் நல்ல மனது மண்டியிட்டு நின்றிருந்தால், இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். நண்பா, நமக்கு ஏன் இது நடக்கிறது? நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்வது தப்பா அல்லது மற்றவர்களை நம்புவது குற்றமா? உண்மையில் இந்த உலகம் நேர்மையாளர்களை மதிக்கிறது என்பதை விட புத்திசாலிகளை தான் அதிகம் மதிக்கிறது. நீங்கள் காட்டிய அன்பு அப்பாவித்தனம் என்று முத்திரை குத்தப்பட்டிருக்கலாம், உங்கள் மென்மை பலவீனம் என்று கணிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்று நாம் ஒரு புதிய பாலத்தை கட்டப்போகிறோம். அப்பாவித்தனத்திற்கும் புத்திசாலித்தனத்திற்கும் இடையே ஒரு பாலம். இதுவரை நீங்கள் ஏமாந்த கதைகள் போதும், இனி நீங்கள் மற்றவர்களை ஆளப்போகும் காலம் தொடங்குகிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய ஆச்சாரிய சாணக்கியர் ஒரு கசப்பான உண்மையை சொன்னார். காட்டில் நேராக வளர்ந்திருக்கும் மரங்கள் தான் முதலில் வெட்டப்படுகின்றன. அதே போலத்தான் மிக நேர்மையான மனிதர்களும் முதலில் வீழ்த்தப்படுகிறார்கள். அப்பாவித்தனம் என்பது ஒரு அழகிய குணம் அல்ல, அது உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளும் ஒரு ஆயுதம் என்கிறார் சாணக்கியர். ஒரு பாம்பு விஷமற்றதாக இருந்தாலும் அது தன் பாதுகாப்பிற்காக சீர வேண்டியது அவசியம். நீங்கள் நல்லவராக இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஒரு ஏமாளி அல்ல என்பதை இந்த உலகிற்கு புரிய வைக்க வேண்டும். உங்கள் விதியை மற்றவர்கள் எழுத நீங்கள் அனுமதிக்கப் போகிறீர்களா, அல்லது சாணக்கியரின் ராஜதந்திரங்களை கொண்டு உங்கள் வாழ்வின் எஜமானராக போகிறீர்களா? இன்று இந்த வீடியோவில் உங்கள் வாழ்க்கையை அடியோடு மாற்றப் போகும் சாணக்கியரின் அந்த 5 ரகசிய விதிகளை பார்க்க போகிறோம். இந்த 10 நிமிடங்களுக்கு பிறகு நீங்கள் பழைய அப்பாவி நபராக இருக்க மாட்டீர்கள். உங்களை ஏமாற்ற நினைப்பவர்களை உங்கள் மௌனத்தால் வீழ்த்தும் ஒரு புதிய மனிதனாக உருவெடுப்பீர்கள். உங்கள் ஏமாற்றங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க தயாரா? இதோ உங்களை ஒரு சாமர்த்தியசாலியாக மாற்றும் அந்த 5 ராஜதந்திரங்கள். விதி 1, பாம்பாக இருங்கள், ரகசியம் காத்தல். நண்பர்களே, சாணக்கியர் தனது சாணக்கிய நீதியில் ஒரு வியப்பூட்டும் உதாரணத்தை சொல்கிறார். ஒரு காட்டில் ஒரு பாம்பு இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த பாம்பிற்கு விஷமே இல்லை என்றாலும் அது அமைதியாக இருக்கக்கூடாது. அது தன் படம் எடுத்து சீறிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? அந்த பாம்பிற்கு விஷமில்லை என்பது மற்றவர்களுக்கு தெரிந்தால் ஒரு சிறு குழந்தை கூட அதை கல்லால் அடித்து கொள்ள துணியும். ஆனால் அது சீரும் போது அதன் உள்ளே விஷம் இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி யாருக்கும் கவலை இல்லை. அதன் சீற்றம் தரும் பயம் மட்டுமே மக்களை தள்ளி நிற்க வைக்கும். நண்பா, உங்கள் வாழ்க்கையும் இந்த பாம்பு போன்றதுதான். நீங்கள் உள்ளுக்குள் மிகவும் மென்மையானவராக இருக்கலாம், யாரிடமும் கோபப்படாதவராக இருக்கலாம். ஆனால் உங்கள் மென்மை மற்றவர்களுக்கு தெரிந்துவிட்டால் அவர்கள் உங்களை ஒரு பொம்மையாக பயன்படுத்த தொடங்குவார்கள். நீங்கள் யாரையும் காயப்படுத்த தேவையில்லை, ஆனால் உங்களை காயப்படுத்த நினைப்பவர்களுக்கு உங்கள் மீது ஒரு பயம் இருக்க வேண்டும். அந்த பயம் எப்போது வரும் தெரியுமா? உங்கள் பலவீனங்களையும் ரகசியங்களையும் நீங்கள் ரகசியமாக வைத்திருக்கும் போது மட்டும்தான். அப்பாவி மனிதர்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு, ஒருவரிடம் பழகிய சில நாட்களிலேயே தங்கள் வாழ்க்கையின் மொத்த கதையையும் கொட்டிவிடுவது. எனக்கு இது வராது, இதை பார்த்தால் எனக்கு பயம், இதை சொன்னால் நான் அழுது விடுவேன் என்று உங்கள் பலவீனங்களை நீங்கள் மற்றவர்களிடம் சொல்லும் கணமே அவர்களை எதிர்க்கும் சக்தியை நீங்கள் இழக்கிறீர்கள். சாணக்கியர் சொல்கிறார், ஒரு புத்திசாலி தன் ரகசியங்களை யாரிடமும் சொல்ல மாட்டான். உங்கள் திட்டங்கள், உங்கள் பலவீனங்கள், உங்கள் அடுத்த கட்ட நகர்வு, இவை அனைத்தும் உங்களுக்குள்ளே புதைந்திருக்க வேண்டும். பணிவாக இருப்பதற்கும் பலவீனமாக இருப்பதற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. பணிவு என்பது ஒரு குணம், ஆனால் பலவீனம் என்பது நீங்கள் பிறருக்கு கொடுக்கும் அதிகாரம். இனி யாரிடமும் உங்கள் மனதை திறந்து அப்படியே காட்டிவிடாதீர்கள். நீங்கள் ஒரு பலவீனமான நபர் அல்ல. உங்களை சுற்றி எப்போதும் ஒரு மர்மமான திரையை வைத்திருங்கள். உங்கள் அடுத்த அடி என்னவென்று உங்கள் எதிரிக்கு மட்டுமல்ல, நண்பனுக்கு கூட தெரியக்கூடாது. நினைவிருக்கட்டும், விஷமில்லாத பாம்பும் சீர வேண்டும். பலவீனமான மனிதனும் தன் ரகசியங்களை காத்து சாமர்த்தியமாக இருக்க வேண்டும். விதி 2, நேராக வளர்ந்த மரமாக இருக்காதீர்கள். நண்பர்களே, ஒரு காட்டை சென்று பாருங்கள். அங்கே நேராக வளர்ந்திருக்கும் மரங்கள் தான் முதலில் வெட்டப்படுகின்றன. வளைந்து நெளிந்திருக்கும் மரங்களை எந்த மரவெட்டியும் சீண்டுவதில்லை. ஏன் தெரியுமா? நேராக இருக்கும் மரம் தான் பயன்படுத்துவதற்கு எளிதானது. சாணக்கியர் சொல்கிறார், மிகவும் நேர்மையாக இருப்பது சில நேரங்களில் உங்களுக்கு நீங்களே வைத்துக் கொள்ளும் சூனியம். நீங்கள் நினைக்கலாம்,
நான் உண்மையாக இருந்தால் இந்த உலகம் எனக்கு நல்லது செய்யும் என்று. அதுதான் நீங்கள் செய்யும் முதல் தவறு. அளவுக்கு அதிகமான நேர்மை உங்களை பலவீனப்படுத்தும். உங்கள் அப்பாவித்தனமான நேர்மையை சாதகமாக பயன்படுத்தி உங்களை வீழ்த்தவே இந்த உலகம் துடிக்கும். முள்ளுள்ள செடியை யாரும் தொடமாட்டார்கள், ஆனால் வாசனை தரும் மலர்களை பறிக்க 1000 கைகள் நீளும். உங்களுக்கு தேவைப்படுவது வெறும் நேர்மை மட்டுமல்ல, ராஜதந்திரம். ஒரு புத்திசாலி சூழலுக்கு ஏற்ப வளைந்து கொடுக்க தெரிந்திருக்க வேண்டும். நீங்கள் ஒரு காரியத்தை முடிக்க வேண்டும் என்றால் அங்கே நேர்மை மட்டும் போதாது, சாமர்த்தியமும் தேவை. நேர்மையாக இருங்கள், ஆனால் ஒருபோதும் ஏமாளியாக இருக்காதீர்கள். உங்கள் நேர்மை மற்றவர்களுக்கு பயன்பட வேண்டுமே தவிர அது உங்களை வெட்டி சாய்க்கும் கோடரியாக மாறிவிடக்கூடாது. சூழலுக்கு ஏற்ப வளைந்து கொடுக்க பழகிக் கொள்ளுங்கள். இது பலவீனம் அல்ல, இதுதான் புத்திசாலித்தனம். வாருங்கள், இப்பொழுது இன்னும் ஆபத்தான விதி 3ஐ பார்ப்போம். விதி 3. தேன் போன்ற நண்பர்கள் எதிரியை விட ஆபத்தானவர்கள். நண்பர்களே, உங்கள் எதிரியை பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் அவன் உங்களுக்கு தீங்கு செய்வான் என்பது உங்களுக்கு முன்பே தெரியும். ஆனால் உங்கள் முகத்திற்கு முன்னால் தேனை விட இனிமையாக பேசிவிட்டு முதுகுக்கு பின்னால் குழி பறிக்கும் நண்பர்களை நினைத்து எப்போதும் பயப்படுங்கள். சாணக்கியர் சொல்கிறார், விஷம் கலந்த பாலை விட அன்பாக பேசும் துரோகி ஆபத்தானவன். அப்பாவி மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? யாராவது 2 வார்த்தை அன்பாக பேசிவிட்டால், ஆஹா இவர்தான் என் உயிர் என்று நம்பி தங்கள் இதயத்தையே திறந்து வைத்து விடுவார்கள். ஆனால் நிதர்சனம் என்ன தெரியுமா? ஒருவன் உங்களிடம் அளவுக்கு அதிகமாக இனிமையாக பேசுகிறான் என்றால் அவனுக்கு உங்களிடமிருந்து ஏதோ ஒரு பெரிய காரியமாக வேண்டியிருக்கிறது என்று அர்த்தம். அவர்களின் வார்த்தைகளில் உள்ள இனிமையை அல்ல, அவர்களின் செயல்களில் உள்ள உண்மையை கவனியுங்கள். உங்கள் பலவீனங்கள் உங்கள் நண்பர்களுக்கு தெரியும். ஒருவேளை அந்த நட்பு முறிந்தால் உங்கள் ரகசியங்கள் தான் உங்களுக்கு எதிரான ஆயுதங்களாக மாறும். ஒருவரிடம் நட்பு கொள்வதற்கு முன் அவரை பலமுறை சோதித்து பாருங்கள். தகுதியில்லாத ஒருவனுக்கு நீங்கள் காட்டும் அன்பு ஒரு பாம்பிற்கு பால் வார்ப்பதற்கு சமம். நட்பிலும் ஒரு எல்லையை வைத்திருங்கள். புகழ்ச்சிக்கு மயங்கும் மனிதனை யார் வேண்டுமானாலும் எளிதாக வீழ்த்தி விடலாம். இனி ஒருவன் உங்களை புகழும் போது மகிழாதீர்கள். ஏன் புகழ்கிறான் என்று யோசிக்க தொடங்குங்கள். உங்கள் நட்பை தற்காத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து பார்ப்போம். உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகும் விதி 4. விதி 4. தோல்விகளை மூலதனமாக்குங்கள். மௌனத்தின் வலிமை. நண்பர்களே, நீங்கள் ஏமாற்றப்படும் போது அல்லது தோல்வியடையும் போது உங்கள் முதல் எதிர்வினை என்னவாக இருக்கும்? அழுவீர்கள், அலறுவீர்கள், அல்லது உங்களை ஏமாற்றியவர்களிடம் போய் ஏன் எனக்கு இப்படி செய்தாய் என்று நியாயம் கேட்பீர்கள் அல்லவா? அங்கேயே நீங்கள் தோற்று போகிறீர்கள். சாணக்கியர் சொல்கிறார், உன் காயம் உனக்கு மட்டும் தெரியட்டும், உன் மௌனம் இந்த உலகை அதிர வைக்கட்டும். நீங்கள் நியாயம் கேட்கும்போது உங்கள் பலவீனத்தை தான் அவர்களுக்கு காட்டுகிறீர்கள். ஆனால் நீங்கள் மௌனமாக இருக்கும்போதுதான் உங்கள் எதிரிக்கு பயம் பிறக்கும். இவன் அடுத்து என்ன செய்ய போகிறான் என்ற மர்மமே உங்களை ஒரு பலசாலியாக்கும். உங்கள் தோல்விகளை யாரிடமும் விவரிக்காதீர்கள். அதை உங்களை செதுக்கும் ஒளியாக மாற்றுங்கள். சிங்கம் காயப்பட்டால் அது காடெல்லாம் போய் கதறுவதில்லை. குகைக்குள் சென்று தன் காயத்தை தானே நக்கி குணமாக்கிக் கொள்ளும். அது மீண்டும் வெளியே வரும்போது பழையபடி இருக்காது. இன்னும் அதிக பசியோடும் வேகத்தோடும் வரும். நீங்களும் அந்த சிங்கமாக மாறுங்கள். உங்கள் மௌனம் வெறும் அமைதி அல்ல, அது ஒரு பெரும் புயலுக்கான ஆயத்தம். உங்களை வீழ்த்தியவர்களுக்கு உங்கள் வெற்றியால் பதில் சொல்லுங்கள். அவர்கள் நீங்கள் முடிந்து விட்டீர்கள் என்று நினைக்கும் போது சிகரத்தில் நின்று அவர்களுக்கு தரிசனம் கொடுங்கள். அலற வேண்டாம், அமைதியாக இருந்து ஆளப்பழகுங்கள். இதோ உங்களை இன்னும் பலமான ஆளாக மாற்றப் போகும் விதி 5. தி 5. கண்ணீரை மூலதனமாக ஆக்காதீர்கள். பச்சாதாபத்தை தேடாதீர்கள். நண்பர்களே, உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தவுடன் அதை ஊரெல்லாம் சொல்லி மற்றவர்களின் பச்சாதாபத்தை தேட நினைக்கிறீர்களா? ஐயோ பாவம், இவனுக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று அவர்கள் சொல்லும் அந்த 4 வார்த்தைகளில் உங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், சாணக்கியர் சொல்கிறார், உன் கண்ணீர் உன் எதிரிக்கு கொண்டாட்டம், இந்த உலகிற்கு அது வெறும் வேடிக்கை. உங்கள் காயங்களை நீங்கள் காட்ட காட்ட இந்த சமூகம் அதன் மீது உப்பைத்தான் தூவும். உங்கள் கண்ணீரை பார்த்து அனுதாபப்படும் அதே மனிதர்கள் தான் நீங்கள் இல்லாத இடத்தில் உங்கள் பலவீனத்தை கேலி செய்வார்கள். பச்சாதாபம் தேடுவது உங்களை ஒரு பாதிக்கப்பட்ட நபராக, விக்டிம் மட்டுமே காட்டும், ஒரு வெற்றியாளராக காட்டாது. உங்கள் வலிகளை உங்களுக்குள் புதைத்து அதை உங்கள் வெற்றிக்கான எரிபொருளாக மாற்றுங்கள்.
நீங்கள் சரிந்து விழும்போது இந்த உலகம் கைத்தட்டும். ஆனால் நீங்கள் எழுந்து நின்று சாதிக்கும் போதுதான் அது உங்களை அண்ணாந்து பார்க்கும். உதவிக்காக கையேந்தாதீர்கள். உங்கள் உழைப்பால் உலகையே உங்கள் பக்கம் திரும்பி பார்க்க வையுங்கள். அனுதாபம் தேடும் பலவீனமான மனிதனாக இருக்கப் போகிறீர்களா, அல்லது உங்கள் வலியை வெற்றியாக மாற்றும் வீரனாக போகிறீர்களா? முடிவு உங்கள் கையில. கண்ணீரை துடைத்துவிட்டு நிமிர்ந்து நில்லுங்கள். நண்பர்களே, இப்போ இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். நண்பர்களே, கடந்த 10 வருடங்களாக பல ஏற்ற இறக்கங்களையும் எண்ணற்ற மனிதர்களின் முகமூடிகளையும் பார்த்த ஒரு அனுபவத்தில் சொல்லுகிறேன். இந்த உலகம் நீங்கள் எவ்வளவு நல்லவர் என்பதை விட எவ்வளவு புத்திசாலி என்பதையே கவனிக்கிறது. நாம் மற்றவர்களுக்காக உருகி உருகி வாழ்ந்த காலங்கள் போதும். நம் அன்பை அப்பாவித்தனம் என்று ஏமாற்றியவர்களுக்கு நாம் தரும் பதில் நம்முடைய இந்த மாற்றம்தான். சாணக்கியரின் இந்த 5 விதிகளை வெறும் தகவல்களாக பார்க்காதீர்கள். இவை உங்கள் வாழ்வின் போர்க்களத்தில் நீங்கள் ஏந்த வேண்டிய ஆயுதங்கள். இதை உங்கள் மனதிற்குள் வெறும் விதைகளாக புதைக்காதீர்கள், தீப்பொறிகளாக எரிய விடுங்கள். இன்று நீங்கள் எடுக்கும் இந்த முடிவு உங்கள் அடுத்த 10 ஆண்டுகளின் வரலாற்றையே மாற்றப் போகிறது. இனி யாரும் உங்கள் விதியை எழுத நீங்கள் அனுமதிக்கப் போவதில்லை. உங்கள் வாழ்வின் எஜமானராக நீங்கள் அரியணையில் அமர வேண்டிய தருணம் இது. அப்பாவி மனிதனாக பிறப்பது உங்கள் தவறல்ல, ஆனால் ஒரு ஏமாளியாகவே மடிந்து போவது மிகப்பெரிய வீழ்ச்சி. சிதைந்து போன இதயத்தோடு அழுதது போதும். இப்பொழுது சிங்கம் போல நிமிர்ந்து நில்லுங்கள். உங்களை ஒரு தேவையற்ற பொருளாக தூக்கி எறிந்தவர்கள் உங்கள் வெற்றியை பார்த்து அண்ணாந்து நிற்கட்டும். உங்கள் பயணம் இன்று தொடங்குகிறது. உங்களை நிறுத்த எவராலும் முடியாது. இந்த 5 விதிகளில் உங்கள் வாழ்க்கையை இன்று மாற்றப்போகும் அந்த ஒரு விதி எது? அதை மட்டும் கமெண்டில் உறுதிமொழியாக பதிவிடுங்கள். உங்கள் ஒவ்வொரு வெற்றியும் என்னுடைய வெற்றியே. இந்த வீடியோ உங்கள் ஆன்மாவை தட்டி எழுப்பியிருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். மீண்டும் ஒரு வலிமையான பதிவில் உங்களை ஒரு வெற்றியாளராக சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.